ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து ஒரு சிம்பிள் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தாளிச்ச சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இது செய்கிறதுக்கு வந்து பெருசாக இன்க்ரீடியன்ட்ஸ் ஒன்றும் தேவைப்படாது. நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருட்களை வச்சே நம்ம இந்த ரைஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். சட்டுன்னு 5 மினிட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றலாம். இது பேச்சுலர்ஸ்க்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்றதுக்கு. இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை, கடுகு, சீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், மஞ்சள், எண்ணெய் தான் தேவைப்படும். இப்போ வந்து ஒரு வானல் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். இது வந்து ஓரளவுக்கு நல்லா வறுபடணும். அப்போ தான் வந்து சாப்பிடும்போது அந்த க்ரன்ச்சினஸும் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இது ஓரளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துட்டு வதக்கணும். வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வதங்கி வரணும்னா இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்தோன்னா நல்லா சீக்கிரமாக வதங்கி வரும். இப்போ ஓரளவுக்கு பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியுமே நல்லா வதங்கினா தான் வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாதம். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு தக்காளி நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கி வரணும். இப்போ இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி எடுக்கலாம். மஞ்சளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இப்போ மீதி உள்ள சாதம் இல்லை வடித்து வச்ச சாதம், அது புழுங்கலரிசியோ, பச்சரிசியோ இல்லை பாஸ்மதி ரைஸ் எது வேணால் சேர்த்துக்கலாம். இதில் இந்த மசாலாவோட சாதம் நல்லா ஒன்று சேர கலந்து விடணும். அப்போ தான் வந்து நல்ல மசாலா கலந்து சாதம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ பாருங்கள், மசாலாவும் சாதம் ஒன்று சேர்ந்து பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா அட்டகாசமாக இருக்குது. இப்போ இதை வந்து பரிமாறிடலாம் பிளேட்டில். பாருங்கள், சாதம் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. நீங்கள் இதில் வந்து பச்சரிசி இல்லை பாஸ்மதி ரைஸ் இது 2 செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கே அப்படியே எடுத்து சாப்பிட்ணும் போல் இருக்குது. இது வந்து தொட்டுக்க கூட எதுவும் நம்மளுக்கு தேவைப்படாதுங்க, வெறும் அப்பளம் மட்டுமே போதும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.